வணக்கம் பிக்ஷார்ஸ் மக்களே. இப்போ ரீசெண்டாக நான் வந்து நம்ம கொடி மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நேற்றுக்கு நைட்டு போயிட்டு நம்மளுடைய குவிட் காரில் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போஸ்ட் போட்டிருந்தேன். எனக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் ஒரு 4-5 ரிப்ளை வந்துருந்தது. ஏன் ராவணன் வந்து போடுறீங்க, ஏன் கொடியிலையும் போட்டிருந்தீங்க, இந்த கொடிக்கு கீழேயும் வந்து கமெண்ட்டில் வந்து இருந்தது ஏன் ராவணன், எதுக்கு ராவணனுடைய பிக்சரை வந்து கொடியிலலாம் வந்து போடுறீங்க அப்படின்னு. அதேமாதிரி ஸ்டிக்கர்லேயும் வந்து இதே கொஷின் வந்துருந்தது. ஸோ இதை வந்து ஒரு பதிவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ராவணா அப்படின்னு போட்டிருக்கோம். அது வந்து எனக்கு அந்த வேர்டு வந்து பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எந்த விஷயத்த ரொம்ப லைக் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ஜெய் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணுவோம். அது வந்து ஒரு எந்து கொடுக்குற ஒரு வேர்டாக இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில். அதுமாரி எனக்கு வந்து இந்த ராவணனுடைய கேரக்டரும் அவருடைய ரோலும் அவருடைய அந்த எனர்ஜெட்டிக்கான ஒரு லைஃப்பும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ராவணனை எப்படி தெரியும் அப்படின்னா ராமாயணத்தோடைய ஆன்டி ரோல், அதாவது ராமாயணம் கதையோடைய ஒரு வில்லன் கதாபாத்திரமாக தான் வந்து ராவணனை எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் உண்மையிலேயே ராவணனுடைய வாழ்க்கையில் ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மட்டும்தான். மிக நீண்ட காலம் இந்த உலகத்தில் ஒரு நாட்டை ஆட்சி பண்ண ஒரு மன்னர் அப்படின்னா அவர் வந்து ராவணன் அப்படிங்கிறத சொல்லலாம். பாருங்க, நான் கார் ஃபுல்லாக ராவணன் அடிச்சிட்டேன். முன்னாடி வந்து இங்கே பிக்ஷார்ட் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இருக்கும், யூடியூப் லோகோ போட்டிருக்கோம். பாருங்க, இது வந்து ராவணன் அடிச்சிட்டேன். கீழே வந்து ஜெய் ராவணா அப்படிங்கிறத அடிச்சாச்சு. இது என்ன ஹைலைட் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, அந்தண்டையும் வந்து உங்களுக்கு ராவணனுடைய இந்த ஸ்டிக்கர் வந்து இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து நான் ராவணனை பற்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து ராமாயணத்துடைய ஆன்டி ஒரு ரோலாக தான் ராவணன் வந்து தெரியும். ஆனால் உண்மையிலேயே ராவணன் வந்து மிக நீண்ட காலம் ஒரு நகரத்தை வந்து ஆட்சி செய்த மன்னன். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னா என்னன்னே தெரியாதான். சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா துக்கம்னு ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்க உணர்ந்ததான சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். இதை வந்து சொன்னவர் வந்து அங்கே வந்து சீதையை காண சென்ற அனுமன். அவர் சொன்னது தான். அந்த மக்களுக்கு வந்து சந்தோஷம்னா என்னன்னே தெரியல. ஏன்னா துக்கம் தெரிஞ்சதுன்னா சந்தோஷம் தெரியும். அவங்க எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. அவங்களுடைய இசை, அவங்களுடைய நடனம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்பயுமே வாழ்நாளில் சந்தோஷத்தை மட்டுமே பழகியவர்கள் போல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவருடைய கோட்டைக்கு பஞ்சபூதங்களையும் பிடிச்சி அவர் வந்து மதில் சுவராக வந்து போட்டிருந்தாராம், காவல் சுவராக வந்து போட்டிருந்தாராம். நெருப்பு, நீர், காற்று இதெல்லாம் வந்து உள்ளர புகிறதுக்கே வந்து இந்த அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான கோட்டை சுவர் உள்ள இருக்கக்கூடிய கோட்டையில் வாழ்ந்த ஒரு மாமன்னர் நம்மளுடைய ராவணன். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், சீதையை வந்து கடத்தி சென்றவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு பிம்பத்தில் வந்து நம்ம ராவணனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஆனால் சூர்பனகியின் மூக்கை வந்து லக்ஷ்மணன் அறுத்ததனால் தங்கையின் மேல் இருந்த அளப்பரிய ஒரு பாசத்தில் வந்து பழிக வாங்கும் ஒரு நோக்கத்தில் தான் இதை வந்து ஒரு சீதையை வந்து தூக்கி சென்றார் அப்படிங்கிற மாதிரியே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வந்து இருக்குது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ராவணனுடைய அந்த பெருமையை வந்து பேசாமல் வந்து இருக்க மாட்டோம். அதேமாரி ஒரு வாட்டி கைலாயத்தை வந்து பெயர்த்து நவுத்தி தூக்கும் போது தன்னுடைய கைகளை வந்து இழந்துட்டார். எதில்? நம்ம சிவபெருமான் வந்து கட்டை வரலால் திருப்பி இருக்கும்போது. அப்போ வந்து சாமகான வேதங்கள் வந்து வாசித்து தன்னுடைய தலையை, தன்னுடைய கையை வந்து வீணையாக மாற்றி சாமகான வேதம் வாசித்து அவர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய தலையும் கையும் வந்து திருப்பி பெற்றார். ஸோ இந்த மாதிரி நிறைய பெருமைகள் இருக்குது ராவணனுக்கு. அதுமாரி வீணை கொடியோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ராவணனுடைய போர்ப்படை கொடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீணை கொடி. அவருடைய கொடியில் வந்து பெரிய வீணை சின்னம் வந்து படிக்கப்பட்டிருக்கும். அதேமாதிரி நீங்கள் இலங்கை போனீங்க அப்படின்னா ராவணன் வெட்டு வந்து பார்க்கலாம். நான் முக்கியமாக வந்து அடுத்த வாட்டி கொழும்பு போகும்போது ராவணன் கோட்டை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். அதாவது ராவணன் கோட்டை அப்படிங்கிறதே ஒரு இடம் வந்து இருக்குது. அதேமாதிரி நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் வந்து சீதையை தூக்கி சென்றப்ப ராவணனுடைய அந்த தேர் வந்து ஓடினத்துக்கான அந்த பாறைகளில் தேர் ரத கோடுகள் வந்து இருக்கும். ஸோ அது வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம போய் பார்த்து இவருடைய கதை சார்ந்த புராணங்கள் சார்ந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஸோ அதனால் ராவணன் வெட்டு போயிருந்தேன். அதேமாரி அது பக்கத்துலேயே வந்து ஒரு ராவணனுடைய சிற்பம் வந்து இருக்கும். அவர் வந்து கையில் வீணை வச்ச மாதிரியான ஒரு சிற்பம் வந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்துருந்தோம். இந்தமாரி எனக்கு வந்து இந்த ராவணனுடைய கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப நாள் ஆசை கூட எனக்கு. அதனால் நம்மளுடைய டாடா சஃபாரி அந்த காரில் வந்து கொடியாக போட்டேன். இதில் வந்து இந்த மாதிரி டோரில் ஸ்டிக்கராக வந்து கவரப்பாக போட்டேன். இந்த சைடும் இருக்கும், அந்த சைடும் இருக்கும். இதுலேயும் வந்து பாருங்கள், இது பின்னாடி இந்த மாதிரி ஒயிட்டில் போட்டேன்னா இது கிளாஸில் தெரியும் அப்படிங்கிறதுனால இது ஒயிட்டில் வந்து போட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு டோர்லேயும் உங்களுக்கு அப்படியே போட்டாச்சு. இது நேற்று நைட்டு வந்து உட்காந்து இங்கே மதுக்கூர் ரோடு, அந்த ரோட்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் கடை ஒன்று இருக்குது, ஸ்டிக்கர் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த கடை பேர். அதில் வந்து அடித்து இது பண்ணோம். இதில் இன்னும் கொஞ்சோண்டு ஒர்க் இருக்குது. அதாவது இந்த நேம் இருக்குல்ல, இந்த நேம் வந்து இதோட அப்படி சேர்ந்து இந்த இடத்துல வரும், ஒரு சின்ன டிசைன் மாதிரி.
அந்த மாதிரி ஒரு நேம் வந்து அந்த டிசைன் வந்து பாக்கி இருக்குது. அதை பண்ணிடுவோம். பண்ணிட்டா இது வந்து நல்லாயிருக்கும். எங்கேயாவது நம்ம வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் இனிமேல் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம வண்டி போகுது அப்படிங்கிறது. ஏன்னா முன்னாடி பிக் ஷாட் ரிவ்யூஸ்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கும், அதை வச்சு பார்ப்பாங்க. அதை வச்சு நான் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து டிஎம் பண்ணுவாங்க, உங்கள் வண்டியை பார்த்தோம் பின்னாடி எழுந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க, சஃபாரி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அதில் ஃபுல்லாக பிக் ஷாட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மாதிரி அதில் பெரிய நம்மளோட டீட்டெயிலாகவே இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர்லாம் போட்டிருக்கும். பட் இதில் வந்து அந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் பிக் ஷாட் ரிவ்யூஸுங்கிறத மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டாச்சு. யாராருக்கு இந்த ராவணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ராவணனை பற்றினா தனியாக புக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்டில் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து இன்ஸ்பயர் ஆகும். அதேமாரி ஒரு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய இந்த ராவண கதாபாத்திரத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ராமனை காட்டிலும் ராவணனுக்கு வந்து நீங்கள் ஃபேன் ஆகிடுவீங்க. ஒரு மிகப்பெரிய பெருமையாக கம்பரே வந்து ராவணனை வந்து தூக்கி பிடித்திருப்பார். அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பார் கம்பராமாயணத்தில் நம்ம ராவணனுடைய கதாபாத்திரம் பற்றி. நீங்கள் வந்து எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை இன்னும் உங்களுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னாலும் நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிக்கல கம்பராமாயணத்தில் ராவணனை பற்றி அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் போய் படித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டிக்கர் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.